ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேரில் வந்தாச்சு. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஆகஸ்ட் செகண்ட் ஃபேஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒன்றும் வேலைகள் இன்றைக்கி நடக்கலை. ஸோ அந்த மாஸ்டரை இது பண்ணிட்டாங்க. அதாவது முன்னாடி சும்மா மட்டும் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஸோ ட்ராக்ஸ் இங்கே வரத்துக்கான விஷயங்கள் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒன்றும் வேலைகள் நடக்கலை, ஏன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ நம்ம அங்கே எப்படி நடந்துக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இதான் நியூ ட்ராக்ஸு. இந்த விரைவில் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லீப்பர் வைப்பாங்க. பட் அங்கே போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே சும்மா மட்டும் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. கீழே இது பண்ணிட்டாங்க, சிமெண்ட்டை போட்டாங்க. ஸோ இதில் போட்டாச்சு. இதில் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லீப்பர்ஸ் அது வரைக்கும் தான் வச்சுருக்காங்க, எங்கே பார்த்தாலே தெரியுது. ஸோ திருப்பி நம்ம அங்கே போய் காமிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம அங்கே என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துருவோம். ஸோ பார்த்துக்கோங்க, அதே ஸ்டேட்டஸ் அதே இடத்துல தான் நிற்கிது. ஒரு தூரம் தள்ளி வரைக்கும் வந்திருக்காங்க, அவ்வளோதான். நம்ம அப்படியே போய் பார்த்துட்டோன்னா தெரிஞ்சிடும். ஸோ அங்கெல்லாம் இன்னும் வைக்கல, அது வரைக்கும் தான் வந்திருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆர்விபியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த வழியாக நம்ம வந்துகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இதில் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது. நம்ம அன்றைக்கி என்ன பார்த்துருக்கோமோ அதே தான் நிற்கிது. இந்த இடத்துலையும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் இப்போ ஆர்விபி ஒர்க்ஸு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த வண்டியை இப்போது முன்னாடி நம்ம எங்கே பார்த்த வரைக்கும் கல் அங்கே வரைக்கும் ஓட்டிக்கிட்டாங்க. இப்போ கல் இது வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ ஆர்விபியை அந்த இதை கீழே இருக்கிற இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அப்படியே அந்த சைடு போய் பார்ப்போம். ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல. இதில் நிறைய பேர் டெய்லி அப்டேட் பண்ண வேறு கேட்குறீங்க. வீக்லி அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க்ஸு திடீர்னு ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துகிட்ருக்குது. ஏன்னு தெரியல. முன்னாடி என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. பட் வேறு எங்கேயோ ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஆர்விபி ஒர்க்ஸை மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நம்ம அப்படி போக முடியாது, ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. நான் இங்கேருந்து பார்த்துக்கோங்க. ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் அது வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ இது முடிக்கணும். முடித்த பிறகு தான் ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் ஆரம்பிப்பாங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாராக்குப்பம் வந்திருக்கோம். ஸோ இங்கே எர்த் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. போன வாட்டி நம்ம காமிச்சிருப்போம், முடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரோடு போட்டு எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச்சை முடிச்சாச்சு.
இப்போ அந்த சைட்லேயும் முடிச்சிட்டாங்க பாருங்கள், ரெடியாக நிற்கிது. ஏன்னா இந்த ஆர்பியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் இங்கே தான் ஸ்லிப்பர்ஸ் வைக்கல. இப்போ அந்த இடத்துலையும் ஒர்க்ஸ் இப்போ முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ இந்த மண்ணை தூக்கி அங்கே கொட்டிட வேண்டியதான் பாக்கி. அடுத்த வர நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ திருப்பி நம்மக்கிட்ட நான் சொல்லிடுறேன், பேலத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராக்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்போ ஆர்இபி ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு பண்டாரவாடை. அது முடித்த பிறகு தான் இந்த ஸ்லிப்பர்ஸ் அப்படியே வருவாங்க ட்ராக்ஸு. இங்கே ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ அப்படியே அங்கேருந்து வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஆர்இபி இருக்காரம் உங்களுக்கு புல்டோசர் நிற்கிது. இந்த மண்ணை தூக்கி மேலே ஏற்றிட்டாங்கன்னா கீழே ஆர்இபியை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதம் எண்டாயிரம் இங்கே வரத்துக்கு ட்ராக்கு. ஏன்னா அங்கே குழி நோண்டி இந்த பாதையை கரெக்டாக கிளியர் பண்ணணும் கீழே வரைக்கும். ஸோ பண்ணும்போது தான் உங்களுக்கு வண்டி போது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வேலைகள் இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ விரைவில் ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம மேலே ஏற போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. அப்படியே அந்த சைடு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்த்திங்கன்னா பூங்காவூரில் இருக்கும். ஸோ ஆர்இபி ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. போன வாட்டி என்ன பார்த்துருக்கோமோ அதே தான் இருக்குது ஒர்க்ஸு. ஸோ இந்த ஆர்இபியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேலே வரைக்கும் மண் கொண்டு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இப்படியே போனால் உங்களுக்கு பேரளம், இது காரைக்கால். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் ரோடு ஏறி இருக்குன்னு. ஸோ அதான் ரோடு, மெயின் ரோடு. ஸோ ஏன் குச்சி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ சூன் ட்ராக்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ கல்லும் கொட்டி வச்சுருக்காங்க. அந்த கல் அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்த பிறகு தான் உங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் வைக்க முடியும். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பெருசாக ஒன்றும் அப்டேட் இல்லைங்க. இது நம்ம 11th ஆகஸ்ட்டு. என்ன பெரிய அப்டேட்னால், முன்னாடி ஊர் வந்து பண்டாரவாடை ஊரில் ஆர்இபி ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வாராக்குப்பத்தில் விரைவில் ஆரம்பிச்சுடுவாங்க. எர்த்ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, பேலத்துலேருந்து அம்பகரத்தூர் வரைக்கும் ஃபுல்லாக எர்த்ஒர்க்ஸு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. அதனால் ஃபுல்லாக எர்த்ஒர்க்ஸ் முடிச்சுட்டாங்க. இப்போ அம்பகரத்தூர் என்ன நிலமை நம்ம இப்படி பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னியோட அப்டேட்ஸு. ஸோ இந்த ட்ராக் ஒர்க்ஸு இன்னும் ஆரம்பிப்பாங்க. எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் காயணும் மண். அதனால் பார்ப்போம் வாங்க, நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். எனக்கு அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா மேனாங்குடி. இந்த காணொலி ஒரு 3 வாட்டி வரும். நான் திருப்பி சொல்லிட்டேன். ஏன்னா வீக்லி நம்ம அப்டேட் பண்ணுறோம். பட் இந்த ஆர்இபி ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. கீழே எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ரோடு பார்த்துக்கோங்க. ரோடுக்கு ரயில்வே இருக்கும் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி சொல்லியிருந்தாங்க பாருங்கள், எல்சி கேட் கீப்பருக்காக பாதை கொண்டு வந்துட்டாங்க. படி மாதிரி, ஸ்லோப் மாதிரி. ஸோ அது முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபவுண்டேஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி முடிச்சுட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதே நிலமை தான். நம்ம ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் அப்பயே முடிச்சு நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடில் இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கல. ஸோ இந்த சைடு வரைக்கும் தான் உங்களுக்கு ட்ராக்ஸ் ஒர்க்ஸு அதே நிலமையில தான் இருக்குது. அந்த இடத்துல அப்படியே கல் கொட்டி வச்சுட்டு அப்படியே தான் இருக்குது. ஸோ எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். நம்மளும் வர அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மட்டும் அந்த அப்டேட்டில் புதுசாக வந்துருக்குது. ஃபவுண்டேஷன் எல்லாமே முடிச்சு மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. படி மாதிரி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்லோப்பு மாதிரி இருக்கா எப்படின்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஸோ
ஸோ இதுதான் நம்பர் 1 ஃபஸ்ட்டு எல்சி, அதாவது பேலத்துலேருந்து காரைக்கால் போகிற இடம் ஃபஸ்ட்டு எல்சி வேணாங்குடியில் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்த்துருவோம். இது வந்து செகண்ட் எல்சி கந்தன்குடியில். இதுவும் வச்சுட்டாங்க அவங்களுக்கு கேட் கீப்பர் போகிறதுக்கு வழியான பாதையாக வச்சுட்டாங்க. ஆனால் அதே இடத்துலலாம் அப்டேட்ஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ராக்ஸ் ஒர்க்ஸு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு அப் டு மேனங்குடி வரைக்கும் ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பட் அந்த ட்ராக்ஸு அப்படியே தான் நிற்கிது. ஸோ அது இன்னும் அப்படியே இங்கே வரைக்கும் வராமல் அப்படியே தான் நிற்கிது. கல் கொட்டணும் அப்படியே நிற்கிது. ஸோ பார்ப்போம் விரைவில் என்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் என்ன அப்டேட்னா, இந்த எல்சிக்கு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. போன வாட்டி வரைக்கும் ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி அது முடிச்சுட்டாங்க. ஸோ ட்ராக்ஸு பக்கத்தில் அங்கே நிற்கிது. அது தூரத்தில் இருக்கிறது தான் அம்பகடத்தூர். வெள்ளை கடலில் ஒரு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அம்பகடத்தூர். நம்ம அப்படியே அம்பகடத்தூரில் போய் பார்ப்போம். இதுவும் உங்களுக்கு முன்னாடியே நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்பகத்தூர் வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒர்க்ஸு இது பண்ணியாச்சு. உங்களுக்கு ஐ மீன் எர்த் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சைடு மட்டும் முடிச்சிருக்காங்க. அது பிளாட்ஃபார்முக்காக விட்டு வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அந்த சைட்லேயும் இப்போ ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க எர்த் ஒர்க்ஸு. ஏன்னா இப்போ பேலத்துலேருந்து அம்பகத்தூர் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அம்பகத்துலேருந்து டுவர்ட்ஸ் திருநள்ளாறு வரைக்கும் எர்த் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன் ஒர்க்ஸ் நம்ம போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ரோடில் விட்டு ஏற்றணும் உங்களுக்கு. அந்த ஒரு இடம் மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. அது பிளாட்ஃபார்முக்காக விட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இதான் அம்பகத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம். போன வாரம் என்ன அப்டேட்டோ அது என்ன அப்டேட்டு. ஆனால் எர்த் ஒர்க்ஸு இப்போது அம்பகத்தூர் தாண்டி போயாச்சு. இந்த ஆர்விபி ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஸோ ட்ராக்ஸ் மட்டும் தான் வைக்கணும். ஸோ அது மட்டும் பெண்டிங்கு. சூன் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அம்பகத்தூர் தாண்டி வந்துவிட்டோம். இங்கே ஃபுல்லாக எர்த் ஒர்க்ஸ் முடிச்சுட்டாங்க. ஒரு வாட்டி வரைக்கும் மண்ணு கொட்டி வச்சுருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல எல்சியும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இந்த சைடும் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ விரைவில் இங்கே நீங்கள் சிலபஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து இப்போ அம்பகத்தூர்லேருந்து இப்போ அம்பகத்தூர் முடிச்சுட்டாங்க. இப்போ அப்படியே டுவர்ட்ஸ் திருநள்ளாறு வரைக்கும் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல முன்னாடி ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே இந்த இடத்துல ஃபுல்லாக கிளியர் ஆச்சு. ஸோ விரைவில் ட்ராக்ஸை ஆரம்பிப்பாங்க. இப்போ அம்பகத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஒர்க்ஸ் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஸ்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. அது முடித்த பிறகு இங்கே உடனே கொண்டு வராங்க. ஸோ எல்சியும் கிட்டத்தட்ட முடிகிற நிலமையில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருநள்ளாறு வந்தாச்சு. ஸோ ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒர்க்ஸ் முடிச்சாச்சு. நம்ம அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கோபுரம் எல்லாமே இந்த கோபுரம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சிமெண்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நினைக்கிறேன் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக லெவல் ஒர்க்ஸ் முடிச்சுட்டாங்க. என்னையுமா ஃபேஸ் 2 முடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து மேலே வந்து செம்மண் கொட்டணும். ஸோ அதை கொட்டிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த சைடில் தான் இப்போ ஒர்க்ஸு போயிட்டு இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால வேலைகள் இல்லை. ஸோ பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸும் போயிட்டு இருக்குது. ஸ்டேஷனே செமையாக இருக்குது பார்க்க. நம்ம ட்ராக்கு போட்டோன்னே நான் மேலே அவங்க போய் காமிக்கிறேன்.
அப்போலாம் நல்லாயிருக்கும் பார்க்க, வியூ பார்க்க. ஸோ அதுக்காக வெயிட்டிங். பாருங்க, இதுதான் ஆர்விபி. இந்த ஆர்விபி வழியாக தான் வண்டி உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆர்விபி, புதுசாக ஒரு ஆர்விபி ஒன்று இப்போ திருப்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் பிளாட்ஃபார்மாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒன்று பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்டேஷன் பாருங்கள். ஸோ இங்கே இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் பிளாட்ஃபார்மு. ஸோ இங்கே நடுவில் ஒன்று வச்சுருக்காங்க, இது என்னன்னு தெரியல. அதே மாதிரி செகண்ட் பிளாட்ஃபார்மும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதான் ரொம்ப கொஞ்சம் ஒர்க்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு. இன்றைக்கி நான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக காமிக்கிற காரணம் இதுக்கு ஒன்றும் அப்டேட்ஸ் இல்லை. ஸோ பார்த்துக்குவாங்க, நான் தூரத்துலேருந்து காமிச்சிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி ஒன்றும் அப்டேட்ஸ், சும்மா சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அங்கே பாருங்கள், கேட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டு. ஸோ நான் கிட்டக்கே காமிக்கணும் இருக்கலாம், நீங்கள் கிட்டக்கே காமிச்சேன். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி தான் வரணும் ஸ்டேஷனுக்கு. ஸோ பார்த்துக்குவோங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. இது அதேமா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் செகண்ட் பிளாட்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் தான் எனக்கு தெரியும். இப்போதைக்கு என்னமோ நடக்குது. ஸோ இங்கே மண் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன்ஸ். ஸோ இதோட பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அங்கே ஆர்விபி ஒன்று போயிட்டுருக்கு. இது டுவர்ட்ஸ் உங்களுக்கு பேரளம். ஸோ அந்த ஆர்விபி முடிக்கிறதுக்கு இன்னொரு வாங்கியமாக ஒன் மாதம் ஆயிரும். அதுக்குள்ளேயுமே இங்கே இதை முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இது ஸ்டேஷனோட அவுட்டர் சைடு. வாங்க வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஓவராலாக பார்த்துக்கோங்க திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏறி வர மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயும் வரலாம், லாஸ்ட்லேயும் வரலாம். கண்டிப்பாக 3 டைம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த வாரம் ரொம்ப, அதாவது போன வாரத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அடுத்த ஃபேஸ் நம்ம என்னென்னு பண்ணுறோன்னா யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்ததுக்கு போனது நம்ம என்ன அப்டேட்ஸ் இருந்துச்சோ அந்த அப்டேட்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ பார்ப்போம், உங்களுக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ 4 ஃபேஸ் பண்ணுறேன். அப்போ ஒரு ஃபேஸை நம்ம குறைச்சிடுவோம். ஏன்னா போயிட்டு முடிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, நீங்கள் காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு வரைக்கும் ட்ரெயினாக விட மாட்டாங்க. ஓவராலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் விடுவாங்க. அது பேர் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிறீங்க.
திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் முடிக்கிறதுக்கே நம்ம எல்லாத்தையும் பேரளம் அம்பகத்தூர் முடிச்சிடுவாங்க. அம்பகத்தூர் வந்து திருநள்ளாறு வரைக்கும் வந்துடுவாங்க. அப்போ தான் இந்த திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனே முடியும். அதனால் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸாக ட்ரெயின் விடுவாங்க. அப்படிலாம் விட மாட்டாங்க. ஏன்னா ஸ்டேஷன் ரொம்ப கம்மி, கிட்ட ஒரு 25 ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 22 25 சம்திங்குள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு அப்படி சிஆர்எஸ் பண்ண மாட்டாங்க. சிஆர்எஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக தான் சிஆர்எஸ் பண்ணுவாங்க. ஒரு 200 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம் உண்டு. இது 20 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, 22 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அதனால் இந்த சிஆர்எஸ் என்பது ஃபுல் ஸ்டேஷனாக பண்ணுவாங்க. அப்புறமா தான் ட்ரெயின் விடுவாங்க. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெருசுனால பாருங்கள், ஒர்க்ஸு பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த ஆர்விபி முன்னாடி வரைக்கும் ட்ராக்ஸ் வந்துடுச்சு. நம்ம போனதில் அப்டேட் பண்ணிட்டோம். அதனால் இந்த காணொலி பொறுத்த வரைக்கும் 3 டைம் வரும். திருப்பி கனெக்ட் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலையா அதை விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா மெனக்கெட்டு வந்து பண்ணுறோம். ஸோ அது எல்லாருக்குமே ரீச் ஆகணும். அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம வேறு எதாவது அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்டேட்ஸ் இல்லைன்னா திருநள்ளாரோட ஓவர். ஏன்னா திருநள்ளாறு காரைக்கால் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். திருப்பி நம்ம அப்டேட் பண்ணால் உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் டேட்டா வேஸ்ட் ஆகும். ஸோ இதோட நேமாக வேறு எதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த அப்டேட்ஸ் இதோட ஓவர். இது 11th ஆகஸ்ட் அப்டேட்ஸு. இது ஃப்ரண்ட்லேயும் வரலாம், பேக்லேயும் வரலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொளி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.